உயிரை வணங்கணும். உயிரை வணங்காம எதுவும் நடக்காது. உயிர்தான் கடவுள், உயிர்தான் இறைவன் என்பதை உணர்ந்து அதை தெரிஞ்சு அதை வணங்குறதுக்காகத்தான் இந்த மனித இனமே பிறந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அஞ்சறிவு ஜீவன்ல உயிர் தான் கடவுள்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி இருக்க ஜீவன்லையும் தெரியாது உயிர் தான் கடவுள்னு. எதுலையுமே உயிர் தான் கடவுள்னு தெரியாது. இந்த மனித இனத்துக்கு மட்டும்தான் தெரியும் உயிர் தான் கடவுள்னு. ஏன்னா உயிர் போனதுக்கு அப்புறம் சக மனுஷனை கட்டி பிடிச்சின்னு எப்படி அழுகுறான்றத பாக்குறேன். உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த சக மனுஷன் ஏதாவது பண்ண முடியுதா பண்ண முடியலன்றதையும் பாக்குறேன். எல்லாத்தையுமே பாக்குறோம் நம்ம. அப்போ உயிர் தானே அது கடவுள். அந்த கடவுள் இருக்கிற வரைக்கும் தானே இந்த உடலின் அசைவு. உயிர் பாருங்க எவ்வளவு கருணையானது பாருங்க. உயிர் தன்னுடைய கடைசி சுவாசம் வரைக்கும் இந்த உடலை உயிரோடு வச்சிருக்கு. மிச்ச சுவாசத்தோட இந்த உலகத்துல எந்த மனிதனும் இறப்பதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தனுக்கு 100 தடவை சுவாசம் பண்ணலாம் அப்படின்னு இருக்குன்னா அவன் 80 தடவை சுவாசம் பண்ணவனா அவனுக்கு மரணம் கிடையாது. மீதி 20 சுவாசம் இருக்கு, அது பண்ற வரைக்கும் மரணிக்க மாட்டான். 99 தடவை சுவாசம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் மரணம் கிடையாது. அந்த ஒரே ஒரு சுவாசம் அவன் யூஸ் பண்ணுவான் பாருங்க, 100வது சுவாசம், அப்பதான் அவனுக்கு அந்த வாசி வெளியே போகும். அது வரைக்கும் அந்த வாசி அந்த மூச்சு காத்து அவனுக்குள்ள இருந்து போராடிக்கிட்டே இருக்கும். இதுதான் சுவாசத்தோட கருணை. நம்ம உடம்புக்குள்ள ஓடுற அந்த சுவாசத்தோட கருணை இந்த உடல் மேல வச்சிருக்க கருணை. ஆனா இந்த உடல் அந்த சுவாசத்து மேல கருணையும் வைக்கிறது இல்லை, நன்றியும் சொல்றது இல்லை, அதை வணங்குறதும் இல்லை, அதை வாசியோக பயிற்சி பண்ணி கம்மியா உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டு செயல்படுத்துறதும் இல்லை. எல்லாத்தையும் விட்டுப்புட்டு கோடி கோடியா சொத்து சேர்க்க வேண்டியது. கோடி கோடியா சொத்து சேர்க்க வேண்டியது. பார்க்குற இடத்துலலாம் பொண்டாட்டியை கட்டிக்க வேண்டியது. நினைக்கும் போதெல்லாம் புள்ளைய பெற்றுக்க வேண்டியது. இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாசியை வணங்காம, வாசியை சேர்த்து வைக்காம. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நீங்க பார்த்துக்கிட்டீங்க. ஒரு சிலர் பெரிய பணக்காரங்களா இருப்பான், கோடீஸ்வரனா இருப்பான். அவெல்லாம் வந்து என்ன பண்ணுவான்னா உடலை கட்டுக்கோப்பா வச்சிருப்பான், கரெக்டா வச்சிருப்பான். அதுக்குன்னு ஒரு டாக்டர் வச்சிருப்பான், ஃபேமிலி டாக்டர்னு ஒன்று வச்சிருப்பான். அந்த ஃபேமிலி டாக்டர் கிட்ட போய் கரெக்டா உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்ததா, சுகர் இருக்கா, சுகருக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் எடுப்பான், அப்புறம் பிபி ஏற்ற ட்ரீட்மெண்ட் எடுப்பான். எல்லாத்தையும் எடுத்து உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருப்பான், எல்லாம் வச்சிருப்பான். ஆனாலுமே அப்படியே கட்டுக்கோப்பா வச்சு அப்படியே நகர்த்தி போய்கிட்டே இருப்பான் வாழ்க்கையை. இப்படி நகர்த்தி போய்கிட்டே இருக்கவன் திடுதுப்புன்னு பார்த்தா ஒரு நாள் அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான், இறந்துட்டான்ற ஒரு செய்தி வரணும். நம்ம எல்லாம் வச்சு ஏன் இறந்துட்டான், இன்னும் 10,000 கோடி 20,000 கோடி வச்சிருந்தானேப்பா, எதுக்குப்பா அவன் சாகணும், எதுக்குப்பா அவன் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அவனுடைய கடைசி சுவாசம் அதான், அவ்வளவுதான் சுவாசம். உடல் கட்டுக்கோப்பா இருக்கு, உடலை விட்டு போக முடியாது. வாசி என்ன பண்ணும், அந்த வாசி அவன் மனநிலையை மாத்தி உடலை பயன்படுத்தி அவனை சூசைட் பண்ண வச்சான். அப்ப அவன் கடைசி சுவாசம் வரைக்கும் அவன் யூஸ் பண்ணிட்டான்ல, அது விடுமா? அடுத்து சுவாசிக்கிறதுக்கு சுவாசம் இல்லையா அவனுக்கு சொத்து இல்லையா? சொத்து இருக்கும், 10,000 கோடி 20,000 கோடி பணம் இருக்கும். ஆனா வாசியில மூச்சு காத்துல மிச்சம் இல்லைங்க, செத்து போவான். திடுதுப்புன்னு சூசைட் பண்ணி செத்து போவான். நம்ம நினைப்போம், என்னையா 10,000 கோடி 20,000 கோடி வச்சிருக்கோம் சூசைட் பண்ணி செத்து போறான், என்னையா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைப்போம் நம்ம. அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். இப்படித்தான் மரணிக்கிறது, மரணம் இப்படிதான் வருது.
ஏன்னா எல்லாருக்கும் தோணும். இப்போ சொல்றாரு வாசி இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்றாரு. ஏன் எல்லாம் சூசைட்ல செத்து போறாங்க? இது இப்போ புரிஞ்சிச்சா? சூசைட்ல மரணம் எப்படி இருக்குன்றது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அவனுக்கு அவ்வளவுதான் சோசம். அதனால அவன் சூசைட் ஆகி போயிடுவான். முடிஞ்சு போச்சு கதை. அவன் மிச்ச மீதி இருக்கும்போதே அந்த சுவாசத்தை குடிச்சுக்கணும். இப்ப முன்னாடி சொன்ன அந்த எக்ஸாம்பிள்லயே திரும்ப சொல்றேன். ஒருத்தனுக்கு 100 சுவாசம் இருக்குங்க, 100 சுவாசம் இருக்கு. அவன் 80 சுவாசம் வரைக்கும் சுவாசம் பண்ணிட்டான். மீதி 20 சுவாசம் தான் இருக்கு. அந்த 20 சுவாசம் இருக்கும்போது அவன் அகத்தியர் வாசி யோகம் சேனலுக்கு வந்து வாசி மந்திரத்தை வாங்கிட்டான். மந்திரத்தை வாங்கிட்டு வாசி மந்திரத்தை ஜெபம் பண்றான். அதுக்கப்புறம் வாசி மந்திரத்தை ஜெபம் பண்றவன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சுவாசம் குறையுது, குறைஞ்சிக்கிட்டே வருது. 5 சுவாசம் குறைஞ்சிச்சு, இன்னும் 15 இருக்கு. அப்ப என்ன பண்றான்? எப்படியாவது நான் வாசி யோக பயிற்சி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசி யோக பயிற்சி பண்றான். வாசி யோக பயிற்சி பண்ணி சிரசுக்குள்ள ஒடுங்கிடுறான். சிரசுக்குள்ள ஒடுங்கின உடனே 1 சுவாசம் 2 சுவாசத்திலேயே அவன் நல்லபடியா 6 மாசத்தை கடக்க முடியும், 1 மாசத்தை கடக்க முடியும். ஈஸியா கடந்து போலாம். அப்ப அவனுடைய மீதம் இருக்கிற அந்த 15 சுவாசத்திலேயே அவன் மிஞ்சி போனா ஒரு 20 வருஷம் வாழ முடியும். அப்ப அந்த வாசி மந்திரமும் வாசி யோக பயிற்சியும் எவ்வளவு பெரிய மிராக்களை செய்திருப்பாங்க. இதை புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்கலாம். ஈஸியா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்படித்தான் அந்த வாசி செயல்படுது, இப்படிதான் அது செயல்படுதுன்னு சொல்றதுக்கே இந்த உலகத்துல ஆள் கிடையாது. உயிர் எப்படி செயல்படுதுன்னு எவனாலையும் சொல்ல முடியுமா? உயிர் எங்க போகுதுன்றது எவனாலையும் சொல்ல முடியாது. ஆனா உயிர் எப்ப போகுன்றதையும் எவனாலையும் சொல்ல முடியாது. ஆனா உயிர் போறதுக்குரிய சிம்டம்ஸ் எல்லாம் என்னன்றது எங்களால சொல்ல முடியும். அப்போ உயிரை இன்னைக்கே இந்த நிமிஷமே இந்த நேரமே பிடிச்சிக்கோன்னு நான் சொல்லுவேன். அதனாலதான் நான் உயிர் யாராவது வாசி மந்திரம் கேட்கும்போது என்னைக்குமே டைமை வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். நாங்க வாசி மந்திரம் யாராவது கேட்டாங்களா, 1/2 மணி நேரத்துல அவங்களுக்கு வாசி மந்திரத்தை அனுப்பிடுவோம். அந்த 1/2 மணி நேரத்திலேயே அவன் சுவாசத்தை வணங்கினா, 1/2 மணி நேரம் கழிச்சே வாசி மந்திரத்தை வணங்கினா அப்படின்னா அப்பத்துல இருந்தே அவனுக்கு மேல்நிலை ஆகும். அதனால உடனே அனுப்பிடுவேன் நான் வாசி மந்திரத்தை மட்டும். ஆனா என்னால டைம் ஆகவே ஆகாது வாசி மந்திரம். நான் இம்மிடியட்டா வணங்கி ஐயா கிட்ட தீட்சை பண்ணி உடனே அனுப்பிடுவேன் வாசி மந்திரத்தை. ஏன்னா ஒரு சுவாசமும் வேல்யூன்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு சுவாசமும் அவனை பல நாட்கள் வாழ வைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அது வேல்யூ அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி நாம சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் நமக்கு வேல்யூ கிடையாது. நம்மளுடைய சுவாசமான மூச்சு காத்து மட்டும்தான் நம்மளுடைய வேல்யூ. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். அதனால வாசி மந்திரத்தை தவிர வேற எதையுமே நீங்க சாட் பண்ண தேவையில்ல. வாசி மந்திரத்தை மட்டும் நீங்க சாட் பண்ணாலே போதும். ஏன்னா உங்களுக்குள்ள ஓடுற அந்த வாசியே உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றும், எல்லா விஷயத்தையும் காப்பாற்றும். அதனால வாசி மந்திரத்தை சாட் பண்றதை மட்டும் நிறுத்திடாதீங்க. அதை சதா செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரே நேரம் ஒரே இடம், அதை மட்டும் விடாதீங்க, பிடிச்சிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி வாசி மந்திரத்தை வச்சு வாசி யோக பயிற்சி பண்ணி சிரசுக்குள்ள ஒடுங்கி மேல்நிலை அடைஞ்சிட்டீங்கன்னா வாசியை கம்மியா செலவு பண்ணுவீங்க. நீங்க ஆயுள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க மரணம் தள்ளி போகும், மறு ஜனனமும் தள்ளி போகும். எல்லாத்தையும் தள்ளி போய் மேல்நிலை